பிறந்த மனிதன் இறப்பது என்பது உறுதி. இறந்த பிறகு ஆத்மா கர்ம வினைகளின் அடிப்படையில் அடுத்த பிறவி எடுக்கிறது. இறப்பிற்கும் அடுத்த பிறவிக்கும் இடையில் இருக்கும் நேரத்தில் அவர்களின் வம்சாவளியினர் செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் அமாவாசை தர்ப்பணம். சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மதிய வேளையில் அவர்களுக்கு விருப்பமான உணவுகளை சமைத்து படையிலிட வேண்டும். சாயங்காலத்தில் விளக்கேற்றி முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் வந்த முன்னோர்கள் தை அமாவாசையன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்புகிறார்கள். இந்த தை அமாவாசையன்று அவர்கள் மனதை குளிர வைத்து நாமும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். இருளான நம் வாழ்க்கை ஒளிமயமாக இந்த நாளில் அபிராமி அன்னையின் திருவடிகளை தொழுது அபிராமி அந்தாதியை உச்சரித்து மனதில் அபிராமி அன்னையை தரிசித்து அவளின் அருளாசி பெறுவோம். நன்றி.